எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக அமைகிறதுக்கும், நம்ம நினச்சது நடக்கிறதுக்கும், நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வந்து 1ஆம் தேதி ஆனால் தான் வாக்குத்தத்த வசனங்கள், பாசிட்டிவான வசனங்கள் எல்லாம் கொடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்களாம் கேட்டது நடக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கல்ல. அதாவது அதுதான் மிகப்பெரிய இருக்கிறதுலே பெருசு. அது கிடைக்காட்டாலும் பீயிங் அலைவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போ அதுதான் இருக்கிறதுலே பெருசாக தெரியுது. எப்போ வருஷம் எண்டில் தெரியுது. அதுக்கு அடுத்த நாள் வருஷ தொடக்கத்துல புது வருஷத்துல என்ன தெரியுதுன்னா அது போயிருது. மற்றபடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், வருஷத்துல ஹாப்பியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா கடவுள் சொல்றாரு, அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே ரினிவல் பண்ணிட்டே இருக்காராம். இன்னையோட முடியல, நாளையோட முடியல, ஒரு மாசத்தோட முடியல, டெய்லி அவருடைய அன்பு அப்டேட் ஆகிட்டே இருக்கான். வசனம் பாப்போமா? ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவருடைய அன்பு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு, ரினிவல் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வருஷம் நியூ இயர் மாதிரி தான். நியூ இயர்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்? இது ஜஸ்ட் டே, அவ்வளோதான். ஒரு டெய்லி விடிகிற மாதிரி இன்னைக்கு விடியுது, அவ்வளோதான். ஆனால் இந்த வாக்குறதுக்கு நம்ம டெய்லி நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு தாராருங்கிறத பிலீவ் பண்ணணும். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இந்த வருஷம் ஃபுல்லா பெஸ்ட் பிளான் போட்டு வச்சிருப்பேன். இப்படி பண்றோம், 365 நாள் நம்மளுக்கு கடவுள் தந்துருக்காரு. அவ்வளோத்தையும் வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து பிரயோஜனமா பயன்படுத்துறோம். ஜிம்முக்கு போறோம், அது போறோம், இந்த ஒரு வருஷம் செம்மையா பிளான் பண்ணி பண்றேன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, நீ என்னடா திட்டம் வச்சிருக்கிற, ஃபிளாப் தான்டா நான் வச்சுக்கவே பரவாயில்ல திட்டம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருந்தோம்னா நடக்காது. நம்ம காட் கிட்ட ஒப்படைச்சு நீங்க பாத்துக்கோங்க. வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஃபார் மீ வில் பி தி பெஸ்ட் அப்படின்னு நம்பணும். என்ன நடந்தாலும் நன்றி, என்ன செய்தாலும் நன்றி, யூ ஆர் தி ஓனர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா அவருடைய திட்டங்கள் மேன்மையான